அந்த காட்டில் மீனுக்குருவி அதோட குழந்தைய கூட்டிட்டு ஒரு மரத்துக்கு மேலே கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. குட்டி குருவியை கூட்டில் விட்டுட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போயிருச்சு. விவசாயியோட மனைவி வெளியே கூட்டுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த குட்டி குருவி, ஐயையோ நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து நம்ம கூட்டில் பத்திரமா வைப்போம், அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது, அம்மா வந்தோனையும் விவசாயியோட மனைவி கிட்ட கொடுத்துர்லாம். அந்த நெக்லஸ் எடுத்து குட்டி குருவி கூட்டில் வச்சிருச்சு. சீக்கிரம் ஓடியாங்க, இந்த குருவி என்னோட நெக்லஸை திருடிட்டு போகுது. குருவி அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்றதுனால விவசாயியோட மனைவிக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இப்படி பொய் சொல்லிருச்சு. விவசாயி குச்சி எடுத்து குட்டி குருவி கூட்டில் இருந்ததை பார்த்து அடி அடின்னு அடிச்சிட்டாரு. அடித்து அதோட கூட்டையும் கீழே பிடிச்சி தள்ளிட்டாரு. குட்டி குருவிக்கு உடம்பு ஃபுல்லாக காயமாயிருச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்தது. அப்போ கீழே உடஞ்சிருந்த கூட்டை பார்த்து பயந்து போய் மேலே போய் கேட்டுது, நான் உணவு தேட போகும்போது நீ நல்லா தானே இருந்த, யார் உன்னை என்ன பண்ணாங்க, உன் உடம்பு ஃபுல்லாக இப்படி காயமாக இருக்குது, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கூடெல்லாம் கீழே கிடக்கு, என்ன நடந்ததுன்னு சொல்லு.